தீபாவளி என்றாலே நம் நினைவுக்கு வருவது புத்தாடை, இனிப்பு மற்றும் பட்டாசுகள். விதவிதமான வண்ணங்களில், வடிவங்களில் நம்மை கவரும் பட்டாசுகளை தவிர்த்துவிட்டு தீபாவளியை நம்மால் கொண்டாடிவிட முடியாது. ஆனால் இங்கே ஒரு கிராம மக்கள் பட்டாசுகள் இன்றியும் தீபாவளியை மனநிறைவுடன் கொண்டாட முடியும் என்று சொல்கிறார்கள். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த தோப்புப்பட்டி கிராமத்தினர் நெடுங்காலமாக பட்டாசுகளை தவிர்த்துவிட்டு தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர். இந்த கிராமத்தில் சிறுவர்கள் கூட வெளியை தவிர்த்திருப்பதற்கு காரணம் ஊருக்குள் வாழ்ந்து வரும் வௌவால்கள். இடையூறின்றி வௌவால்கள் வாழ வேண்டும் என்ற கிராம மக்களின் உயரிய சிந்தனையால் தான் அப்பகுதியில் பட்டாசு சப்தத்தை கேட்க முடிவதில்லை. வெடிகள் மட்டுமின்றி புகையை அதிக அளவில் வெளியிடும் மத்தாப்பு வகைகளையும் இவர்கள் தவிர்த்து விடுகிறார்கள். சப்தம் மற்றும் புகையினால் வௌவால்கள் இடம்பெயர வாய்ப்புகள் அதிகம் உள்ளதால் அவற்றை தவிர்த்துவிட்டு தீபாவளியை கொண்டாடுவதாக தோப்புப்பட்டி கிராமத்தினர் கூறுகின்றனர். 30 வருஷமாக வௌவா இங்கே வந்து தங்கியிருக்குது. தீபாவளியை கொண்டாடினாலும் வெடி வெடிக்கிறது கிடையாது. ஸ்வீட்டு, காரம் இது மாதிரிகளை வச்சு மட்டும் பண்டிகை காலத்தில் கொண்டாடி முடிச்சுட்டு நல்லா சிறப்பாக வௌவா பாதுகாத்து கொண்டு இங்கே வனத்துறையும் இல்லாட்டியும் கூட பாதுகாப்பு ஊர் மக்கள் பூரம் பாதுகாத்து ரொம்ப பாதுகாப்போடு இருக்கிறது. நல்ல ஒரு சிறப்பாக இங்கே ஒரு பெரிய காரியம் நடந்தால் கூட வெடி வெடிக்கிறது கிடையாது. இந்த வௌவாலுக்காக ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருக்கிறான். இந்த பகுதியில் வந்து ஒரு 30-35 வருஷமாக வௌவால் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்கு. இங்கே யாரும் வந்து இந்த வௌவாலுக்கு தொல்லை பண்ணுறது எதுவும் கிடையாது. தீபாவளி கூட சரியாக வேட்டு யாரும் சொல்கிறது இல்லை. புள்ள ஊட்டியதும் பட்டாசு, சின்ன பட்டாசு வெடிச்சாங்க, பெரிய பட்டாசு யாரும் வெடித்து வௌவாலை மிரட்டுறது இல்லை. ஒரு நாள் மகிழ்ச்சிக்காக வௌவால்களின் இருப்பிடத்தை மாற்றும் செயலை ஒருபோதும் ஏற்க முடியாது என்பதே மக்களின் தீர்மானமான முடிவு. இது போன்ற நடைமுறைகளை எல்லோரும் கடைபிடித்தால் அழிந்து வரும் பறவை இனங்களை மீட்கலாம். சக மனிதர்களை பற்றியே கவலைப்படாமல் ஓடிக்கொண்டிருக்கும் எந்திரமயமான இந்த உலகில் பறவைகளுக்காக மகிழ்ச்சியை தியாகம் செய்யும் தோப்புப்பட்டி கிராமத்தினர் பாராட்டிற்குரியவர்கள்தான். தந்தி டிவி செய்திகளுக்காக மணப்பாறையிலிருந்து செய்தியாளர் காதர் மொய்தீன்.